அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய 27வது வீடியோக்கு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் இதுதான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸினுடைய கடைசி டெக்னிக்கல் வீடியோ. இன்னும் ஒரு வீடியோ இருக்கு, கன்க்ளூஷன் வீடியோ. அதில் நம்ம தேவையான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். சரி, இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஷேரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோலலாம் அந்த ஷேர்ஸை பற்றிலாம் கொஞ்சம் பேசணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டேட்டா ஷேரிங்கை பற்றி எப்படிலாம் டேட்டாவை நம்ம வேற ஒருத்தர் கூட, ஒரு ஸ்னோஃப்ளேக் யூஸராக இருந்தால் அவங்க கூட எப்படி ஷேர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ வந்து ஸ்னோஃப்ளேக் என்ன சொல்கிறாங்கன்னா, பலவிதமாக நீங்கள் டேட்டாவை வேற ஒருத்தர் கூட ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயினான விஷயம். ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அவங்க கூட நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். கொலாபரேஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்னோஃப்ளேக்கில் சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 2-3 சிம்பிள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். முதல்ல டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னா என்ன, பேர்லேயே உங்களுக்கு அது புரியணும். நான் ஒரு டேட்டாவை கொடுக்குறவன் அப்படின்னா நான் ஒரு டேட்டா ப்ரொவைடர். டேட்டா கன்சியூமர்னா என்ன, நான் அந்த டேட்டாவை உபயோகப்படுத்துகிறவன் அப்படின்னா நான் ஒரு டேட்டா கன்சியூமர். டேட்டா ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு. டேட்டா ப்ராடக்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ்க்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு செட் ஆஃப் டேபிள்ஸோ இல்லைனா ஒரு ஸ்கீமாக்களையோ, இப்போ நான் வந்து என்னன்னா, நான் வெதரை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். வெதருக்கான ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் டேபிள்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். அந்த டேபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வெதர் பேஸ்டாக ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டேபிள்ஸை நான் ஒரு டேட்டா ப்ராடக்ட்னு சொல்லுவேன். சரிங்களா? அந்த டேட்டா ப்ராடக்டை நான் மிச்சவங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதுதான் வந்து டேட்டா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ப்ரொடியூசர்னா என்ன, கன்சூமர்னா என்ன, டேட்டா ப்ராடக்ட்னா என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அவருடைய டேட்டாக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கறது, அதே மாதிரி அவரோட டேட்டாவை எப்போது எப்படி வந்துட்டு சிங்கர்னைஸ்டாக வச்சுக்கிறது, பல பீப்புளுக்கு எப்படி என்னோட டேட்டாவை நான் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் டேட்டா ப்ரொவைடரோட பிரச்சனை. டேட்டா கன்சூமரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் எப்படி ஈஸியாக டேட்டாவை ஆக்சஸ் பண்றது, என்னோட டேட்டா கூட நான் எடுத்து அந்த ஷேர் ஆகிருக்கிற டேட்டாவை எப்படி கம்பைன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டேட்டா கன்சியூமரோட பிரச்சனை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ். இப்போ ஸ்னோஃப்ளேக் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க டேட்டா ஷேரிங்க்கு அப்படின்னா, ப்ரிடாமினென்ட்டாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று லிஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸில் நமக்கு கிடைக்கும். ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸ்னா என்னங்கிறத டீசெண்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரு சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ்னா என்ன, நமக்கு தேவையானதை அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த டேட்டா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே இருக்கும். நமக்கு தேவையானதை அங்கே போய் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதுதான் வந்து அந்த ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லுவோம். அதில் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா ப்ராடக்ட்டையும் லிஸ்டிங்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது டைரக்ட் ஷேரு. இது வந்து ப்ரிடாமினென்ட்டாக யூஸ் பண்ணுறது. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரே ஸ்னோஃப்ளேக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் கூட டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெக்கானிசம். வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஸ்னோஃப்ளேக் ரீஜியன், ரைட்டா? ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ள மட்டும். அதாவது என்னன்னா, இப்போ நான் ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், வேற ஒருத்தர் இன்னொரு ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் அதே ரீஜியன்ல வச்சிருக்காங்க. அப்போ என்னால என்னோட டேட்டாவை அவருக்கு இந்த டைரக்ட் ஷேர் மூலமா கொடுக்க முடியும். டைரக்ட் ஷேருங்கிறது தான் ஷேர்ஸ்னு சொல்லக்கூடியது. மூணாவது டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரைவேட்டா நீங்க வந்துட்டு இதை வந்து லிஸ்டிங்ஸ் மூலமா கொடுக்கறதுக்கான தேவை இல்லை அப்படின்னா நீங்க இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்சை உபயோகப்படுத்திக்க முடியும். இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்க என்ன செய்யலாம்னா, குரூப் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்க உங்களுடைய டேட்டாவை கொடுக்க முடியும். சரி, இப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்துட்டு டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்டிங் அண்ட் டைரக்ட் ஷேரிங். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு இந்த டேபிளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லிஸ்டிங் மூலமா நம்ம வந்து 1 or more அக்கௌண்ட்ஸ் இன் எனி ரீஜியன்ஸ்க்கு டேட்டாவை ஷேர் பண்ண முடியும் ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸ் வழியா. டைரக்ட் ஷேர் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா, அந்த ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் அதே ரீஜியனுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் பண்ண முடியும். இந்த அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்டிங்ஸ்ல தான் கிடைக்கும், டைரக்ட் ஷேர்ல நமக்கு கிடைக்காது. அதாவது ஆட்டோ ஃபில்லிங் அக்ராஸ் கிளவுடு, ஆப்ஷனலி சார்ஜ் ஃபார் டேட்டா
டேட்டா, அதாவது இப்போ நான் என்னோட டேட்டா ப்ராடக்டை விற்கிறதுக்கு உங்ககிட்ட காசு வாங்குறது, அதே மாதிரி என்னோட டேட்டாவை பப்ளிக்காக கொடுக்கறது, அதே மாதிரி கன்சூமர் யூசேஜ் மெட்ரிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லிஸ்டிங்கில் மட்டும்தான் கிடைக்கும், டைரக்ட் ஷேரில் எனக்கு கிடைக்காது. அடுத்தது செக்யூர் டேட்டா ஷேரிங்கை பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஷேர் தான் டைரக்ட் ஷேர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தான் இவங்க வந்து செக்யூர் டேட்டா ஷேரிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. செக்யூர் டேட்டா ஷேரிங் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி டேட்டா பேஸ் இன் யுவர் அக்கௌண்ட்டை நீங்கள் வேற ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டு கூட, அதே ரீஜியனில் இருக்கிற ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் கூட ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ஷேர் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஷேரை கிரியேட் பண்ணுவார், அதை டேட்டா கன்சூமர்னு சொல்லக்கூடியவர் அந்த ஷேர் மூலமாக அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவார். சரி, இதில் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லினா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதை நீங்கள் எடிட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாது. இப்போ நீங்கள் கன்சூமராக நீங்கள் ஒரு டேட்டாவை நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா, உங்களால் அந்த டேட்டாவை எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்கள் யூஸ் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதுல டேட்டா காப்பி பண்ணப்பட மாட்டாது, குளோனிங் மாதிரியே தான். இது ஒரு மெட்டா டேட்டா லெவல் ஆபரேஷன் தான். ஸோ உங்களோட ப்ரொவைடரோட அக்கௌண்ட்ல இருக்கிற டேட்டா உங்களுக்கு மெட்டா டேட்டா வழியா வரக்கூடும். அதனால நீங்க ஸ்டோரேஜுக்கு எந்த விதமான காசும் கொடுக்க மாட்டீங்க. நோ ஸ்டோரேஜ் காஸ்ட், கம்ப்யூட் ரிசோர்சஸ்க்கு மட்டும்தான் நீங்க காசு கொடுக்கணும். ஆப்வியஸா உங்களுக்கு இது தெரியும், எந்த ஒரு கொரியும் நீங்க ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் வேணும். அந்த விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் உங்களோட கன்சியூமர் அக்கௌண்ட்டில் இருந்து எடுக்கப்படும், அதற்கான காசு. சரிங்களா? இப்போ இந்த ப்ரொவைடர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஷேரை கிரியேட் பண்ணுவாரு அவரோட அக்கௌண்ட்ல, அதுக்கப்புறமா அதற்கான ஆக்சஸ் அந்த இதுக்கு கொடுப்பாரு. இப்போ அந்த ப்ரொவைடர் என்னன்னா, மல்டிபிள் டேட்டா பேசஸ்க்கு கூட அவரால் அந்த ஷேரை கிரியேட் பண்ண முடியும். பட் as long as அந்த எல்லா டேட்டா பேஸும் ஒரே அக்கௌண்ட் உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது. கன்சூமர் சைடுக்கு வாங்க, கன்சூமர் ஏற்கனவே பார்த்த மாதிரி ரீட் ஒன்லி டேட்டா பேஸ் தான் அவருக்கு வந்து அதுல கிடைக்கும். அவர் வந்துட்டு என்னன்னா, ஸ்டாண்டர்ட் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலமா அதற்கான ஆக்சஸ் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, ஒரு ஃபுல் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வந்துட்டு கன்சியூமும் பண்ணலாம், ப்ரொடியூஸும் பண்ணலாம். படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த படத்தை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்ஸ் மூலமாகவும் உங்களால் வந்துட்டு என்னன்னா, சிங்கிள் ப்ரொவைடர் அக்கௌண்ட்ல இருந்து டேட்டாவை கன்சியூம் பண்ண முடியும். இங்க தெளிவா பாருங்க, இது ப்ரொவைடர், மேல இருக்கிறதெல்லாம் ப்ரொவைடர். இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கிற டேட்டா பேஸ் பட்டன் வந்து பிரைமரி அர்த்தம், அதாவது ப்ரொவைடரோடதுன்னு அர்த்தம். இந்த கிரே கலர்ல போட்டிருக்கிறது கன்சியூமர். கன்சியூமர் ரீட் ஒன்லியா தான் எடுக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த ப்ரொவைடர் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த கன்சியூமர் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா ஷேர் செய்யப்படுகிறது. ரைட்டுங்களா? இப்போ ஒரு ப்ரொவைடர் அக்கௌண்ட்ல எவ்வளவு டேட்டா பேஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் பல கன்சியூமர் அக்கௌண்ட்ஸ்க்கு அவரால் ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த கன்சியூமர்ல இது ப்ளூ கலர்ல இருக்கு, அதாவது என்னன்னா இதுதான் வந்து அவரோட பிரைமரின்னு அர்த்தம். அதாவது இது இந்த கன்சியூமர் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த சைடுல பாருங்க, ஒரே அக்கௌண்ட், ஒரே ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் ப்ரொவைடராகவும் இருக்க முடியும், கன்சியூமராகவும் இருக்க முடியும். இங்க பாருங்க, இது ப்ரொவைடர், இந்த சைடுல இது கன்சியூமர். ரைட்டா? ஆனா இப்போ இந்த சைடுல இது கன்சியூமர், இதுதான் ப்ரொவைடர், இது கன்சியூமர். இந்த சைடுல பாருங்க, இது ப்ரொவைடர், இது கன்சியூமர். இங்க இது ப்ரொவைடர், இது கன்சியூமர். இந்த கிரே கலர் எல்லாமே கன்சியூமர், ப்ளூ கலர் எல்லாமே ப்ரொவைடர். அதே உல்டா கேஸ் தான் இங்க. இங்க இது ப்ரொவைடர், இது கன்சியூமர், இது ப்ரொவைடர், இது கன்சியூமர். சோ ஒரே அக்கௌண்ட் ப்ரொவைடராகவும் இருக்க முடியும், கன்சியூமராகவும் இருக்க முடியும் அப்படிங்கறத நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். இப்போ ஷேர்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். ஷேர் மூலமா தான் நம்ம டேட்டாவை ஒண்ணுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்னோஃப்ளேக்ல இருக்கக்கூடிய நேம்டு ஆப்ஜெக்ட், அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் உள்ளடக்கி இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, டேட்டா ப்ரொவைடர் இந்த ஸ்னோஃப்ளேக் ஷேரை வந்துட்டு டேட்டா பேஸுக்கோ, ஸ்கீமாக்கோ, டேபிளுக்கோ, செக்யூர் வியூஸ்க்கோ எல்லாத்துக்குமே அவர் கொடுக்க முடியும். இந்த ஷேருக்கான ஆக்சஸ் ரெண்டு விதமா நம்ம கொடுக்கலாம். இதை டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஒன்னு எப்படின்னா, டேட்டா பேஸ் ரோல் மூலமா, அதாவது ஆக்சஸ் எல்லாம் டேட்டா பேஸ் ரோலுக்கு கொடுத்து அந்த டேட்டா பேஸ் ரோலை இந்த ஷேருக்கு கிராண்ட் பண்றது மூலமா பண்றது. ரெண்டாவது, டைரக்டாவே ஷேருக்கு எல்லா ஆக்சஸையும் கிராண்ட் பண்றது. எப்படிங்கிறத டீடைல்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ நியூ ஆப்ஜெக்ட் இந்த ஷேர்ல வந்ததுன்னா இமீடியட்டா அது கன்சியூமருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவைலபிளாக இருக்கும். நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக்கா பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல அப்டேட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா எல்லாம் கன்சியூமருக்கு வந்துடும். சரிங்களா? இந்த கன்சியூமருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக்சஸை
எனி டைம் நம்ம ரிவோக் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம், போல்டு பண்ணி போட்டிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு ஷேர் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம், எவ்வளவு அக்கௌண்ட்டை வேணாலும் அந்த ஷேருக்கு ஷேர் பண்ண முடியும். புரியுதுங்களா? எவ்வளோ வேணாம், அன்லிமிட்டெட். இப்போ நீங்க எவ்வளவு ஷேரை வேணாலும் கன்சியூம் பண்ணலாம் as a கன்சியூமரா. ஆனா ஒரு ஷேருக்கு ஒரு டேட்டா பேஸ் தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த படத்தை பாருங்க. இது ஃபைன் கிரைண்டா கொடுக்குறாங்க. போன படமே தான் இது, அந்த படத்தை கொஞ்சம் வந்துட்டு ஃபைன் கிரைண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கீமா இருக்கு, அந்த ஸ்கீமா டேட்டா பேஸ் DB1 அந்த ஸ்கீமா A ஸ்கீமா B இருக்கு. இப்போ இவன் என்ன பண்றான், இந்த ப்ரொவைடரா இந்த ஸ்கீமா ஏல இருக்கிற இந்த ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்டை மட்டும் தான் ஷேர் பண்றான். இப்போ இந்த ஸ்கீமா B இங்கே இருக்கிற இந்த 2 கன்சியூமர் அக்கௌண்ட்டுக்கும் ஷேர் ஆகாது. அதே மாதிரி தான் இதுவும், இது எல்லாமே அப்படிதான். ஸோ நீங்க ஃபைன் கிரைண்டா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த ஆப்ஷன்ஸுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இப்போ டேட்டா பேஸ் ரோல் மூலமா ஷேருக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? முதல்ல என்ன பண்ணுவோம்னா, இது D1ங்கிறது டேட்டா பேஸ், S1ங்கிறது ஸ்கீமா, V1ங்கிறது வியூ. அப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இப்போ ஒரு ரோல் கிரியேட் பண்றோம், டேட்டா பேஸ் ரோல். அந்த ரோலோட பேர் வந்து R1 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்றோம், யூசேஜ் ஸ்கீமால யூசேஜ் கிராண்ட் அந்த R1க்கு கொடுத்துடுறோம். அதே மாதிரி அந்த வியூ V1க்கான செலக்ட் ஆக்சஸ் அந்த R1க்கு நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது என்ன பண்றோம், ஒரு ஷேர் கிரியேட் பண்றோம், கிரியேட் ஷேர் ஷேர் 1. இப்போ என்ன பண்றோம், இந்த டேட்டா பேஸினுடைய யூசேஜ் ஆக்சஸ் அந்த ஷேருக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், அந்த ரோலை, அதாவது இந்த D1 R1 சொல்லப்படுற அந்த ரோலை எடுத்து இந்த ஷேருக்கு கிராண்ட் பண்றோம். ஃபைனலா என்ன பண்ணுவோம்னா, ஆல்டர் ஷேர் கமாண்டை உபயோகப்படுத்தி என்னென்ன கன்சியூமர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கணுமோ அந்த கன்சியூமர் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுல நம்ம ஆட் பண்றோம். arg1 consumer 1, arg1 consumer 2 வித்தின் தி சேம் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இந்த 2 கன்சியூமர் அக்கௌண்ட்ஸுக்கும் நம்ம இந்த ஷேர் மூலமாக ஆக்சஸை கொடுக்கிறோம். ஸோ ரோலுக்கு வருது, ரோல்ல இருந்து ஷேருக்கு போகுது, ஷேர் மூலமா நம்ம கன்சியூமருக்கு இந்த டேட்டாவை நம்ம ஷேர் பண்றோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டாவது ஆப்ஷனை டீடைல்டா நம்ம இப்போ இதில் பார்த்துருவோம். ரெண்டாவதா நம்ம என்ன பார்த்தோம், டைரக்டா ஷேருக்கே ஆக்சஸை கிராண்ட் பண்றது. ஸோ அக்கௌண்ட் அட்மின் ரோல் எடுத்துக்கிறோம், மோஸ்ட் பவர்ஃபுல் ரோலு. இப்போ என்ன பண்றோம், எடுத்த உடனே ஷேரை கிரியேட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல சேல்ஸ் எஸ்ன்னு சொல்லக்கூடியது ஷேரு. இப்போ என்ன பண்றோம், அதில் கொடுத்த ஆக்சஸ் எல்லாமே இப்போ டேட்டா பேஸ்ல யூசேஜ் ஆக்சஸ், ஸ்கீமால யூசேஜ் ஆக்சஸ், இந்த அக்ரிகேட் 1ன்னு சொல்லக்கூடிய அந்த டேபிள்ல செலக்ட் ஆக்சஸ் எல்லாத்தையும் டைரக்டா அந்த சேல்ஸ் எஸ்ன்னு சொல்ற ஷேருக்கே கொடுக்குறோம். சரிங்களா? அங்க ரோலுக்கு கொடுத்தோம், இங்க ஷேருக்கு கொடுக்குறோம். இது ஜஸ்ட் ஷோ கிராண்ட்ஸ், இது ஒன்றும் கிடையாதுங்க. அந்த இந்த ஷேருக்கு என்னென்ன ஆக்சஸ்லாம் கிராண்ட் பண்ணியிருக்கோம்னு செக் பண்றதுக்கான கமாண்ட். இதுக்கு பெருசா சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. இப்போ ஆல்டர் ஷேர் கமாண்டை உபயோகப்படுத்தி இந்த கன்சியூமர் அக்கௌண்ட்ஸுக்கு இந்த ஷேருக்கான ஆக்சஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ 2 விதமாகவும் நம்ம இதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொரு முக்கியமானது ரீடர் அக்கௌண்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே ப்ரொவைடர் அக்கௌண்ட் பார்த்தோம், கன்சியூமர் அக்கௌண்ட்டை பார்த்தோம். ஸோ கன்சியூமர் அக்கௌண்ட்ல விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் உபயோகப்படுத்தி கொரி பண்ணி டேட்டாவை பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டே ஸ்னோஃப்ளேக்ல இல்லைங்க, நான் வந்து ஸ்னோஃப்ளேக்ல ஒரு யூசரே இல்லை, எனக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா அதற்காக உள்ள ஆப்ஷன் தான் இந்த ரீடர் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடியது. என்ன சொல்றாங்கன்னு படிங்க. இப்போ ஸ்னோஃப்ளேக்கு ஏற்கனவே ஆக்சஸ் இல்லை, கன்சியூமருக்கு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா அப்ப எப்படி என்னால டேட்டாவை ஷேர் பண்ண முடியும்னா இந்த ரீடர் அக்கௌண்ட் மூலமா ஷேர் பண்ண முடியும். முன்னாடி இது ரீட் ஒன்லி அக்கௌண்ட்ஸ்னு சொன்னாங்க. இது குவிக், ஈஸி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வேயா உங்களால டேட்டா ஷேரிங்கை பண்ண முடியும். இந்த ரீடர் அக்கௌண்ட் ப்ரொவைடர் அக்கௌண்ட் கூடவே தான் உட்காந்துருக்கும். அதாவது என்னன்னா ப்ரொவைடர் அக்கௌண்ட் தான் எல்லாத்தையுமே கொடுக்கும் அந்த ரீடர் அக்கௌண்ட்டுக்கு. இன்ஃபேக்ட் கம்ப்யூட் முதற்கொண்டு ப்ரொவைடர் அக்கௌண்ட் தான் கொடுக்கும். ப்ரொவைடர் வந்து இந்த ஷேரை உபயோகப்படுத்தி இந்த ரீடர் அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ரீடர் அக்கௌண்ட் அந்த ப்ரொவைடர் அக்கௌண்ட் மூலமாக அதை வந்துட்டு யூஸ் பண்ணும், கன்சியூம் பண்ணும். இது ஆஸ் யூஷுவல் தான். ரீடர் அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இருக்காது, ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். எந்த விதமான டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸையும் ரீடர் அக்கௌண்ட்டால பண்ண முடியாது. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த மெயின் பாக்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொவைடர் அக்கௌண்ட் உள்ளுக்குள்ளேயே தான் இந்த ரீடர் அக்கௌண்ட் இருக்கும். ஆஸ் யூஷுவல் தான். இது டேட்டா பேஸ், இது ஷேர்டு டேட்டா பேஸ். ஸோ இப்போ இந்த ப்ரொவைடர் என்ன பண்றாருன்னா இந்த ரீடர்
அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸை ஷேர் மூலமாக அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ ரீடர் அக்கௌண்ட் ஆப்ஷனும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஸ்னோஃப்ளேக்ல மார்க்கெட் பிளேஸை பத்தி பார்த்துருவோம். ஏற்கனவே அதை பத்தி பார்த்தோம். லிஸ்டிங்ஸை நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸ்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இப்போ வந்து ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸ்னா என்னங்கிறத பார்ப்போம். இதுதான் நம்ம சொன்ன மாதிரி சந்தை. ஒரு சந்தைன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்னா தான் அதுதானே உங்களுக்கு. அந்த சந்தையில் போய் நீங்கள் எதை வேணால் வாங்கிக்கலாம். இப்போ ஸ்னோஃப்ளேக்கினுடைய சந்தை, அந்த சந்தையில் போய் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய அவங்க விற்கக்கூடிய டேட்டா ப்ராடக்ட் எதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அதுதான் இவங்க திருப்பி திருப்பி வேறு வேறு வார்த்தையில் எழுதியிருக்காங்க. டிஸ்கவர் அண்ட் ஆக்சஸ் தேர்ட் பார்ட்டி டேட்டா சர்வீசஸ் as well as market your own data products across Snowflake data crowd. எல்லாம் அதே தான், ஒன்றும் கிடையாது. இப்போ ப்ரொவைடராக நீங்கள் என்ன பண்ண முடியும்? ப்ரொவைடராக நீங்கள் லிஸ்டிங்ஸை பப்ளிஷ் பண்ண முடியும். லிஸ்டிங்ஸ்னால் டேட்டா ப்ராடக்ட். நீங்கள் உங்களுடைய லிஸ்டிங்ஸை பப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சாம்பிள் டேட்டா செட்ஸ் கொடுக்க முடியும். லைவாக உங்களோட டேட்டாவை ரியல் டைமில் ஷேர் பண்ண முடியும். இதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த ஏபிஐ பில்டிங்கான காஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணலாம். பெய்டு லிஸ்டிங்ஸாகவும் கொடுக்கலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசுக்கும் நீங்கள் உங்களோட டேட்டா ப்ராடக்டை விற்க முடியும். ஆஸ் எ டேட்டா ப்ரொவைடராக. கன்சியூமராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேர்ட் பார்ட்டி டேட்டா சோர்சஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா செட்டை அந்த தேர்ட் பார்ட்டி டேட்டா செட் கூட நீங்கள் கம்பைன் பண்ணி பிஸ்னஸ் இன்சைட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏபிஐ பில்டிங்கெல்லாம் காஸ்ட்டை வந்து கட் பண்ணலாம். பவர் பிஐ மாதிரி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை நீங்கள் அதுக்கு மேலே உபயோகப்படுத்திக்கலாம். இந்த படத்தை பாருங்கள். இப்படி தான் ஸ்னோஃப்ளேக்கினுடைய மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். இதில் ஒரு டப்பாவும் ஒரு லிஸ்டிங்கு. டேட்டா ப்ரொவைடர் இதற்கு வந்து லிஸ்டிங்ஸை இதில் ஆட் பண்ணுவார். டேட்டா கன்சியூமர் இந்த லிஸ்டிங்ஸை கன்சியூம் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வெப்சைட்டை பார்ப்போம். இதுதான் ஸ்னோஃப்ளேக்கினுடைய மார்க்கெட் பிளேஸோடைய வெப்சைட். இங்க பாருங்க, ப்ரௌஸ் டேட்டா ப்ராடக்ட்ஸ்னு வந்து பாருங்க. இதுல எல்லா டேட்டா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இது போயிட்டே இருக்கும். இது எக்கச்சக்கமா இருக்கும். இதுல 2585 டேட்டா ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதுல. சரிங்களா? இப்போ COVID-19 டேட்டா, குளோபல் வெதர் டேட்டா, ரைட் சைடில் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க இதுக்கு போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டா உங்களோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் உள்ளுக்குள்ள ரீட் ஒன்லியா வந்து உட்காந்துக்கும். ஏன்னா நீங்க கன்சியூமரா இருப்பீங்க, இவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைடரா இருப்பாங்க. இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் தான் டேட்டா ப்ரொவைடர்ஸ். இதுவும் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இப்போ வெதர் சோர்ஸு, அதே மாதிரி இந்த ஐபி இன்ஃபோ, சிமிலர் வெப், ஸ்டார் ஸ்கீமா, ஆக்யூ வெதர், இந்த மாதிரி பல டேட்டா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே டேட்டாவை நமக்கு இதன் மூலமாக கொடுக்குறாங்க டேட்டா மார்க்கெட் பிளேஸ் வழியா. இப்போ பாருங்க, இதான் பாருங்க, இதே லிஸ்டிங்ஸ் தான். இது டேட்டா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்டிங்ஸில் இருக்கு. இங்கே இவங்க போய் பார்க்குறாங்க பாருங்க. பிஸ்னஸ் கேட்டகரியில் போய் லிஸ்டிங்ஸ் உள்ள போய் பார்த்தா அதில் அந்த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிடைக்கும். அதில் என்ன கொரியை போட்டு நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஸ்னோஃப்ளேக்கினுடைய மார்க்கெட் பிளேஸ் மூலமாக நம்மளால எடுத்துக்க முடியும். ஃபைனலாக நம்ம டேட்டா எக்ஸ்சேஞ்சை பார்ப்போம். இதுக்கும் ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸுக்கும் ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் தான். இது நீங்கள் என்னன்னா குரூப் ஆஃப் யூசர்ஸ்க்கு உங்களுடைய டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை இவங்க டேட்டா ஹப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலமாக செக்யூராக நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ண முடியும் செலக்டிவ் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கூட. சரிங்களா? இது வந்து ஆஸ் யூஷுவல் தான். ஒரு டேட்டா ப்ரொவைடரா நீங்க டேட்டாவை பப்ளிஷ் பண்ண முடியும். அதை கன்சியூமர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணி உங்களோட எக்ஸ்சேஞ்சில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை கிரியேட் பண்ணி கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ உங்களோட கம்பெனி உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெண்டரோ, சப்ளையரோ, எக்ஸ்டர்னல் டு தி கம்பெனி பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக கிரியேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த குரூப்பிங்கிறது வந்தாலே டேட்டா எக்ஸ்சேஞ்ச் உங்கள் ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிங்களா? அதே தான். இப்போ அவுட் சைட் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷனில் நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணணும்னு நினச்சா அப்போ நீங்கள் லிஸ்டிங்ஸை உபயோகப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எகெயின் அனதர் டிஃபரன்ஷியேஷன். ஏன்னா பப்ளிக்கா நம்மளால மார்க்கெட் பிளேஸ் மூலமா தான் டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். நம்மளே இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸாம்பிள்ல. பட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படி கிடையாது. டேட்டா எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ள மட்டும்தான். ஸோ பப்ளிக் லிஸ்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்சில் கிடையாது. நீங்க அதே மாதிரி மெம்பர்ஷிப்பு, ஆக்சஸ் டு டேட்டா, டேட்டா யூசேஜ், செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே டேட்டா எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்ண முடியும். இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். சென்ட்ரல்ல போட்டிருக்கிற கிளவுட் தான் இவர் டேட்டா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஷேரை கிரியேட் பண்ணி அதை வந்து லிஸ்டிங்ல பப்ளிஷ் பண்றாங்க. அந்த லிஸ்டிங்கை இவன் ஆக்சஸ் பண்றான். இவன் ஒரு ஷேரை கிரியேட் பண்ணி இது வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லிஸ்டிங் போடுறாங்க. அதை வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க அவங்க அந்த லிஸ்டிங்ல பப்ளிஷ் பண்றாங்க. அவங்க அதை ஆக்சஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டான விஷயங்களை குரூப் பண்ணி நம்மளால டேட்டா எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பண்ண முடியும். இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டேட்டா ஷேரிங்கை பத்தி டீடைல்டா என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். கமெண்ட்ஸ் எழுதுங்க.
வளர்த்துக்குங்க. அப்போ தான் நான் என்னை வளர்த்துக்க முடியும். உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். கற்றனை தூறும் அறிவு.